வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ். ரிட்டன் டு த ஜுராசிக் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் படத்தோட தமிழ் விஷனை இப்போ உங்களுக்கு லைன்ஸ்கேப் எடிட்டில் இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு சர்வல் ஆக்ஷன் மூவி மாதிரி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஒரு சிம்பிளான கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தீவுக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிற ஏதோ ஒரு பழமையான ஒரு செடியிலேருந்து அந்த மருந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்கு ஈடுபடுற அந்த குரூப் அங்கே போய் மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு டைனோசர் கூட்டமே இருக்குன்னு, ஸோ அவங்க அதை பார்க்க இதுக்கப்புறம் அவங்ககிட்டருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த டைனோசர்கிட்ட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. அதுவும் அந்த மருந்தோடு தப்பிக்கிறாங்களா இல்லையான்றது தான் கதையே. இது வந்து இந்த படம் வந்து என்னதான் ஸ்டோரி ஓகே, இது ஏதோ அனகொண்டா படம் அப்புறம் கொஞ்சம் அந்த பழைய படத்தோடைய அந்த ரெகுலர் டெம்ப்ளேட் அப்படி காப்பி படித்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் பிளேஸ் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே முக்கியம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக ஈடுபடலை. ஸோ பார்க்குறது வேஸ்ட்டு தான். இந்த படத்தோட சிஜிஏ ரொம்ப மோசமாக இருக்குது. சைனீஸ் படம்னு சொல்லிட்டா உடனே புரிஞ்சு போச்சு இதில் எதுவுமே பெருசாக ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது சுத்தமாக கிடையாது. ஸோ சிஜிஏ ரொம்ப மோசமாக இருக்குது. டைம் பாஸ்க்கு வேணால் ட்ரை பண்ணன்ற மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் டைம் பாஸ் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண்டாரின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதே ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஏன்னா ஜுராசிக் மூவிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் நிறைய இருக்குது. ஜுராசிக் உண்டான அந்த மரியாதையே போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக படம் பார்த்த பிறகு. அதனால் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த படம் வந்து மொக்கையாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே அதுவும் படத்தோட ரன் டைம் ரொம்ப கம்மிங்க. நீங்கள் இப்போ கூட உட்காந்து பார்த்துடலாம், அந்தளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் தமிழ் டப்பிங் கூட பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க லைன்ஸ்கேப் எடிட்டில். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.